Hello friends, welcome to Johara's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சத்துமாவு பிஸ்கெட்ஸ். இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாமே நான் சத்துமாவுல தான் பண்ணியிருக்கேன். சத்துமாவு வந்து சாப்பிடாத குழந்தைங்க, அதாவது லிக்விட் ஃபார்ம்லையும் சாலிட் ஃபார்ம்லையும் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்கெட் பண்ணி கொடுத்தா அவங்க ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு விளையாண்டுட்டே சாப்பிடுவாங்க. என் பொண்ணு சத்துமாவே சாப்பிட மாட்டா, அதனால தான் நான் அவளுக்கு இதை ட்ரை பண்ணேன். 2 விதமான பிஸ்கெட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அதாவது இது வந்து நான் ஓடிஜி அவனில் பண்ணது, இன்னொன்று குக்கரில் பேஸில் பண்ணியிருக்கேன். வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு நான் சத்துமாவு எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டில் செஞ்சது தான். இதில் ராகி, பாசிப்பருப்பு, பார்லி, ஜவ்வரிசி, அப்புறம் நட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கு. அப்புறம் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு. சத்து மாவுலேயே ஏற்கனவே கோதுமை சேர்த்துருக்கேன், இருந்தாலும் இதில் நான் 1/2 கப் எடுத்துக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நட்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல்னா, தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக இன்னைக்கு நான் வெல்லம் சேர்க்க போகிறேன். அதுக்காக நான் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சிங் பவுலில் முதல்ல நம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸாக போட்டுடலாம். முதல்ல நான் சத்து மாவு போடுறேன். அதுக்கடுத்து கோதுமை மாவு, நட்ஸ் பவுடர், வெல்லம், வெண்ணெய், இது எல்லாமே போட்டு நான் ஒரு வாட்டி கலரிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். இதில் நான் உப்பு ஆட் பண்ணலை. இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க, சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு போர்டில் நம்ம அந்த மாவு வந்து நல்லா இப்படி கையால் இப்படி உருட்டிக்கலாம். நம்ம இப்போ இது வந்து ஒரு ராட் மாதிரி செய்ய போகிறோம், அதனால் இப்படி கையால் நல்லா வந்து இப்படி உருட்டி விட்டுக்கோங்க. மாவு வந்து பிரியக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக, ரொம்ப ஜென்டலாக, மிதமாக பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு கிளிங் ரேப் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லா நான் வந்து ரேப் பண்ண போகிறேன். நல்லா ஃபர்மாக ரேப் பண்ணிக்கோங்க, அதாவது கொஞ்சம் டைட்டாக. எல்லா பக்கமும் சீல் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, நீங்கள் இதை கொஞ்சம் பாதியாக கூட கட் பண்ணிவிட்டு சீல் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 30 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் கிடையாது, ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஃப்ரீசர் வைக்கிறதுக்கு டைமில் நம்ம வந்து குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து கேஸ்கெட்டே போடல, அதே மாதிரி விசிலும் போடலை. கண்டிப்பாக அது ரெண்டுமே ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணணும். இப்போ இது நல்லா ஆஸ் யூஷுவல் மூடிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு இது நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். அதே மாதிரி அவனில் நான் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருக்கேன். இப்போ 30 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது நல்லா ஓரளவுக்கு ஃபர்மாக இருக்குது. இதை இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு நம்ம குட்டி குட்டி பீசஸாக இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி ஒரு அவன் ட்ரேயில் வந்து
நான் ஃபாயில் பேப்பர் போட்டு பட்டர் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் பேக்கிங் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் பண்ணுற மாதிரியே அது மேலே வச்சு தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையால் இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அதாவது உள்ளங்கையால் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிஸ்கெட் நடுவுலையும் கேப் இருக்கணும். நான் அழகுக்காக மேலே சாக்கோ சிப்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இதை நான் அவனில் செட் பண்ணிடுறேன். 15 நிமிஷத்துக்கு நான் டைம் செட் பண்ணுறேன். அதே மாதிரி குக்கரில் வைக்கிறதுக்காக நான் மினி இட்லி பிளேட் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி சைஸ்லேயும் நான் குட்டி குட்டியாக பிஸ்கெட்ஸ் பண்ணி அது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பிளேட்ஸ் மேலே நல்லா வெண்ணெய் தடவிடுங்க. இந்த ஷேப் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் குக்கி கட்டர் கூட யூஸ் பண்ணி உங்கள் விருப்பமான ஷேப்ஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு பிடிச்சமானது. இதை குக்கரில் நம்ம ஒரு 12லேருந்து 15 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துடலாம். இப்போ கரெக்டாக 15 நிமிஷத்தில் குக்கரில் வச்சது ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி அவனில் வச்சதும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு இதை நான் பிரித்து காமிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ தான் பதத்தில் இருக்கணும். பார்த்தீங்களா, இப்போ சாஃப்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டியாயிடும். நம்ம அவனில் பண்ணதும் ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.